வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. பிளாக் தண்டர் வேர் ஃபன் நெவர் எண்ட்ஸ், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி அதிமுகவோட 1% 2% கூடவே வரும்னாங்க. யார் சொன்னா? உங்களுக்கு கருத்து கணிப்பு தான் சார். அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி. இன்னும் நான் வேற ஒரு சொன்னேன், அதிமுக வந்து திமுகவுக்கு இணையான கட்சி. கிட்டத்தட்ட தனியா போட்டுட்டு 20% வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா கம்மியான தொகுதி இல்லை, 22 தொகுதி தான். அவங்க 22 தொகுதியில கூட்டணி நிக்கிறாங்க, இவங்க 33 தொகுதியில கூட்டணி இல்லாம நிக்கிறாங்க. அதை யோசிங்க. டிஃபரன்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதிமுகக்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சொன்ன வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் 10% டிஃபரன்ஸுக்கு உள்ள வந்துச்சுன்னா ஏடிஎம்கே ட்ரபிள். இதை நான் சொன்னேன். இப்ப ட்ரபிள் இருக்காங்களா? இல்ல 10% இல்ல சார், 5% கிட்ட தான் இருக்காங்க. பாஜக கூட்டணி அதிமுக இப்ப பாஜக ஒரு த்ரெட் கிடையாது காம்படிஷன்ல. 2026 தேர்தலையும் கிடையாது. நாளைக்கு நீங்க அலையன்ஸ் போட்டீங்கன்னா ஏடிஎம்கே சொல்றத அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாங்கிடுறது தான் பிஜேபி. அதிமுக கிளியர். நம்பர் 2 நான் சொல்றேன், நம்பர் 1 2 ஈக்குவல் 1 நான் போட போறேன். 1 ஆமா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே ஈக்குவலாவே இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இது அதிமுக வெற்றின்னு பார்க்கலாம். தோல்வி படுதோல்வி அதுல ஒன்றும் குழப்பம் இல்ல சார். அவங்க வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு 20 சீட் அவங்க கேள்வி ஒரு இடத்துலயாவது போலாமா? நீங்க நம்பர் 2 கட்சி. ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு பின்னாடி போட்டு 20 ஆம்பளைங்க 20 பொம்பளைங்க போட்டு வேற ஒரு கேம் ஆடி ஒரு கூட்டணி இல்லாம நினைக்கிறாரு. அவர் உங்களை முந்துறாரு. நீங்க அப்ப என்ன கட்சி நடத்திருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன கட்சி நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஏன் சார் இன்னமும் ஏடிஎம்கே தான் 1Aன்றீங்க? பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தார், டபுள் டிஜிட் சொல்லிட்டே இருந்தார். 25% எல்லாரும் 18 தாண்டிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலையன்ஸ் சேர்ந்தா டேலி ஆகிடுது. நீங்க தனியா பாருங்க, அலையன்ஸ் சேர்ந்தா 18 வந்து இல்ல, அதுவும் வரல சார். அதுக்கும் ஒரு 1/2% 1% கம்மி தான். அண்ணாமலை தோத்தது, மத்திய அமைச்சர் எல்முருகன் ஆளுநராக இருந்த தமிழிசை வெயிட்டான நபர்களாக கூட்டு வந்து வச்சும் இதுதான். அண்ணாமலை பியூட்டிஃபுல்லான ஃபைட் கொடுத்தாரு. அதை நம்ம கண்கூடா பார்க்குறோம். 2வது இடம் நல்ல நெருக்கி வந்தாங்க. நம்ம வந்து லீடிங் வரைக்கும் 1.25 லட்சம். சீமானினுடைய இந்த வெற்றி சார் 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகிறாங்க. ரியல் வெற்றி வந்து சீமானுடைய தன்னுடைய காலர் தூக்கி விட்டு முடியும். அது சீமானால மட்டும்தான் செய்யும். தனித்து போட்டி எந்த கட்சியும் கிடையாது. மற்றவங்க சொல்லக்கூடிய ஓட் ஷேர் எல்லாமே டூப்ளிகேட். சிம்பிளை மாத்திட்டீங்க. தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி கரும்பு விவசாயி 3 தேர்தலில் கத்திட்டு இருந்தார். பொசுக்குன்னு ஒரு மைக் எடுத்துறீங்க, அதையும் உடல் அடிச்சு என்னையாவோ கூட வாங்கிட்டாருன்னா கேம் அவருடையது. என்ன இப்போ கேம் அவருடைய 26ல் தனியா நின்னாலே எங்கேயாவது இடத்துல எம்எல்ஏ வாங்கிட்டா ஆச்சரியப்பட மாட்டேன். கூட்டணி வந்துட்டாருன்னு டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ வாங்கினா ஆச்சரியப்பட மாட்டேன். நாம் தமிழர் வந்து பெறக்கூடிய அங்கீகாரம் தான் கட்சி. திருமாவளவன் அவர்கள் பெற்ற வாக்கு, அவர் பெறக்கூடிய அங்கீகாரம் அது திமுகவுடைய தயவு. நாம் தமிழர் சீமான் பெறக்கூடிய அங்கீகாரம் அவருடைய சொந்த உழைப்பு. ஸோ அது முழு கிரெடிட் வந்து திமுக மட்டும்தான். அவருடைய பெருந்தன்மை, அவங்களுடைய 20% வாக்குகளை தூக்கி இங்கே கொடுக்குறாங்க. இவங்க ஒரு 4%, 2%, 3% வச்சுக்கிட்டு அவங்க வந்து நான் கூட்டணி இப்போ சீமான் போனால் டபுள் டிஜிட்ன்றோம். அதை தானே யோசிக்க முடியும் ஒரு அரசியல் கட்சியாக நடத்தும் போது. திருமாவுக்கு இப்போ அதிமுக இருந்து கூட வாய்ப்பு. நான் தப்பு சொல்லவே இல்லையே. அப்படித்தானே நான் பிஜேபி ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தேன். தேமுதிக 5000 ஓட்டு தான் சார் வித்தியாசம் விருதுநகர்ல. நல்ல ஃபைட் கொடுத்தா, நான் எதிர்பார்க்காத ஃபைட். அந்த மாஃபாய் பாண்டியன் அங்கே இருந்தபோது நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பூத்துக்காக பண்ணி வச்சிருந்தாரு. திரு கே சாருடைய சொந்த ஊர்ல வேற எந்த கட்சிக்கும் பூத்து கிடையாது. அங்கேயே பூத் ஏஜென்ட் ஆள் போட்டவர் திரு மாஃபா பாண்டியன். அப்பதான் திரு அண்ணாமலை வந்து அங்க வேலை பார்த்தார். அண்ணாமலை வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தது வந்து திரு மாஃபாய் பாண்டியராஜன். ஆமா, திரு மாஃபாய் பாண்டியராஜன் தேமுதிகவுக்காக அங்க போய் அங்க வந்து வளர்த்து. ஸோ அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அங்க. அண்ணாமலையின் பங்கும் விஜய் பிரபாகர் ரோட்ல ப்ரொஃபஷனல். தமிழ்நாட்டில் பாஜக அல்லது பாஜக கூட்டணி அதிமுகவோட 1% 2% கூடவே வரும்னாங்க. ஆனால் வரல. யார் சொன்னா? அவங்களுக்கு கருத்து கணிப்பு தான் சார். அவங்க யார் சொன்னாங்களோ அவங்களை போய்க்கணும். நீங்க எந்த கேளுங்க என்னை பற்றி. நான் வந்து ஒரு தடவையா சொல்லியிருக்கிறேன்னா இல்ல, நீங்க அதிமுக தான் சொன்னீங்க. அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சி. இன்னும் நான் வேற ஒரு சொன்னேன், அதிமுக வந்து திமுகவுக்கு இணையான கட்சி. இப்ப நான் அடுத்த பாயிண்ட் வந்து நிற்கிறேன். 20.42% வாங்கி வச்சிருக்கிறாங்க. திமுக இத்தனை கட்சி கூட்டணி 26% வாங்கி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட தனியா போட்டுட்டு 20% வாங்கி வச்சிருக்காங்க. ஆனா கம்மியான தொகுதி இல்ல, 22 தொகுதி. ஆமா, நீங்க வச்சுக்க. அவங்களுக்கு வந்து காமாச்சடாதுல அவங்க கூட்டணி நிக்கிறாங்கல்ல. அவங்க 22 தொகுதியில கூட்டணி நிக்கிறாங்க, இவங்க 33 தொகுதியில கூட்டணி இல்லாம நிக்கிறாங்க. அதை யோசிங்க. அதை யோசிக்கணும்னா இங்க ஒரு காம்பன்சேஷன் தான், அங்க ஒரு காம்பன்சேஷன் வருது இல்ல. அதை சொல்லுங்க. அப்போ வந்து இத்தனை கட்சி அந்த 26% வந்து திமுக வாங்கியிருக்கு. அந்த 26ல் 6% தான் மற்ற எல்லாருக்குமே நான் கொடுக்குறேன். நான் வேற ரொம்பலாம் கொடுக்கல. 40% அவங்க வந்து 10% சொல்ல, மொத்தமாக சேர்த்து 6% கொடுக்குறேன். 26ல் 6 அவங்களுக்கு போயிடுச்சு. பிஜேபி ஏடிஎம்கே 20 வாங்கியிருக்கு. போத் ஆர் ஈக்குவல்ஸ். போத் ஆர் ஈக்குவல்ஸ். ஆமாம்,
அதிமுகவும் திமுக. ஆமா, என்ன இவ்வளவு பலவீனமான கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்களால 20.46% வாங்க முடிஞ்சது அப்படின்னா திமுக வந்து இவ்வளவு பலமான கூட்டணி வச்சுட்டு 26% வாங்கினது கம்மி தான். அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ஈக்குவலா இருக்கான்னு அர்த்தம். ஏடிஎம்கே பலவீனப்பட்டு போகல. டிஃபரன்ஸ் நீங்க சொல்லியிருந்தீங்க, அதிமுகக்கும் பிஜேபிக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சொன்ன வந்து ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் 10% டிஃபரன்ஸுக்கு உள்ள வந்துச்சுன்னா ஏடிஎம்கே ட்ரபிள். இதை நான் சொன்னேன். இப்ப ட்ரபிள் இருக்காங்களா? இல்ல 10% இல்ல சார், 5% கிட்ட தான் இருக்காங்க டிஃபரன்ஸ் அதிமுகக்கும் பாஜக. நீங்க பாக்க பாஜக கூட்டணி, நீங்க அப்ப அதிமுக கூட்டணி பாருங்க. நீங்க பாஜக கூட்டணி பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி பாருங்க. அங்க தனியா பாப்பீங்க, இங்க தனியா பாப்பீங்களா? என்ன கணக்கு? ஸ்கேலை ஒழுங்கா வைங்க. அங்க அதிமுக பாஜக தனியா 11% வாங்கியிருக்கு, 11.26 வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே தனியா வந்து 20.42 வாங்கியிருக்கு. 9% டிஃபரன்ஸுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக இப்ப பாஜக ஒரு த்ரெட் கிடையாது காம்படிஷன்ல. 2026 தேர்தலையும் கிடையாது, 2026 தேர்தலையும் கிடையாது. ஆமா, அதிமுக வர்சஸ் டிஎம்கே தான். இன்னமும் ஏடிஎம்கே உடைய நாளைக்கு நீங்க அலையன்ஸ் போட்டீங்கன்னா ஏடிஎம்கே சொல்றத அட்ஜஸ்ட் பண்ணி போய் வாங்கிடுறது தான் பிஜேபி இருக்கு. அவங்க கூட சீட்டு வாங்கலாம். நேற்று நான் 6 சீட்டு வாங்கினேன், இன்னைக்கு நான் 10 சீட்டு வாங்க. அது கட்டாயம் அவங்க 21 25 அவங்க கொடுப்பாங்க, அதுலயும் கொடுப்பாங்க, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா நீங்க வந்து யார் பாஸ்ங்கிறத நான் 50-50 நாங்க உங்களுடைய பெரிய கட்சி அது கிடையாது. அதுல லெட் அஸ் பி வெரி கிளியர். ஸோ இப்போ இந்த தேர்தல் இப்படி ஒரு பார்வை வச்சாங்க, இது திமுக ஜெயிச்சிரும், திமுக கூட்டணி ஜெயிச்சிரும், செகண்ட் யாரு அல்லது பிஜேபி அதிமுகக்கு ஒரு போட்டியா வந்துருச்சா இல்லையா? ஒரு நாள் நீங்க நல்லா உங்களுக்கு நான் 100 முறை செகண்ட் யாருங்கல எனக்கு எந்த குழப்பம் வந்து நான் வந்து ஒரு நாள் நீங்க எல்லாருமே சங்கின்னு என்னை கருதுன நானு ஒரு நாள் கூட நான் பிஜேபி செகண்ட் சொன்னது. நானே இந்த டிஃபரன்ஸ் எங்க குறைஞ்சிச்சுன்னா ஏடிஎம்கே சேலஞ்ச் சொல்லிட்டேன். டிஃபரன்ஸ் குறையல, அந்த சேலஞ்ச் இப்பயும் இல்ல, 26 இல்லைன்னு சொல்லிட்டேன். அதிமுக கிளியர். நம்பர் 2 நான் நம்பர் 1 2 ஈக்குவல் 1 நான் போட போறேன். 1 ஆமா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே ஈக்குவலாவே இருக்கிறாங்கன்னு சொல்றேன். பெரிய அளவில் வந்து அவங்க பெரிய பாதிப்பா நம்ம பார்க்க முடியுது. இவங்க வந்து 3 வருஷம் ஆட்சி, 1000 ரூபா காசு, ஐ மீன் அந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு, இலவச பஸ், இத்தனை அமைச்சர் பெருமக்கள் இவ்வளவு இருந்து அவங்க 26 வாங்கி இவங்க 20 வாங்கிட்டாங்கன்னா தட்ஸ் நாட் லீஸ்ட் நம்பர். ஸோ இப்போ இது அதிமுக வெற்றின்னு பார்க்கலாமா சார்? தோல்வி, படுதோல்வி, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை சார். அவங்க வந்து ஏடிஎம்கேவோட பிஜேபி சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு 20 சீட் அவங்க கையில். 20 சீட்? ஆமா, ஏடிஎம்கே பிஜேபி. அதுல என்ன சந்தேகம்? சாதாரணமா நீங்க டேலி பார்த்தாலே நெருக்கி வந்து நிக்கிறாங்க. நீங்க பல தொகுதியில் அது வந்து டேலி விட்டுட்டு இன்னும் கூடிடும். அலையன்ஸ் சார் பிஜேபி இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினதுக்கான காரணம் அண்ணாமலை, நரேந்திர மோடி எல்லாம் சேர்ந்து பிளஸ் அலையன்ஸும். சரிங்களா? அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் நீங்க கொடுத்த பாமகவோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தையோ ஓபிஎஸ்ஸையோ நீங்க விட்டுற முடியாதுங்க. சரிங்களா? அந்த வெயிட்டேஜ் சேர்ந்தே தான் நிற்குது. பாரிவேந்தருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு நீங்க பெரம்பலூர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அவர் தோக்குறாரு அங்க வருஷம், ஆனா அவருடைய செல்வாக்கு அங்க நிற்குது. அங்க பிஜேபி அங்க நிற்குது. அங்க பிஜேபி பெரிய ஆளா பாரிவேந்தர் பெரிய ஆளானா அங்க பாரிவேந்தர் தான் பெரிய ஆள். தேனியில பிஜேபி பெரிய ஆளா டிடிவி பெரிய ஆளானா டிடிவி தான் பெரிய ஆள். உங்களுக்கு புரியுங்களா? அந்த ராமநாதபுரத்தில் பிஜேபி பெரிய ஆளா ஓபிஎஸ் ரெண்டு ஈக்குவல். அங்க வந்து பெரிய ஆளா அங்க பிஜேபிக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதனால ஒரு ரெண்டு ஈக்குவல். ஸோ ஒவ்வொருத்தருக்குமான காம்ப்ளிமெண்ட் ஓட்ட நீங்க குறை சொல்லிட முடியாது. அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து போனாங்கன்னா 20 சீட் சாதாரணம். அதிமுக பாஜக இப்போ சேர்ந்து இருந்தாங்கன்னா மத்தியிலையும் அது ஒரு அதை தானே படிச்சு சொன்னேன். கேட்க மாட்டேன்னு சொல்லி என்னை வந்து 2 பேருமே கழுவி ஊத்துனாங்களே. என்னை ஏடிபி காரங்களும் திட்டினாங்க, பிஜேபி காரங்களும் திட்டினாங்க. நீ வந்து ஏடிஎம் கிட்ட பொட்டி வாங்கிட்டேன்னு பிஜேபி திட்டினாங்க, பிஜேபி உங்க சங்கி புத்தியை காட்டுறேன்னு ஏடிஎம் திட்டினாங்க. எனக்கு என்ன கட்டுச்சு? நட்டம் யாருக்கு? உங்களுக்கா எனக்கா? பெரிய நட்டம் இப்போ பாஜகவுக்கு தான் போலையே சார். யாருக்கு பெரிய நட்டம்? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்போ 11% ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு 10 சீட்டு கிடைச்சிருச்சுன்னா 250 ஆயிருக்கும்ல சார். அவங்க 5 சீட்டு கிடைச்சு 2019 அவங்களுக்கு ஒரு சீட்டு தான் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப சேலஞ்ச் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி கேட்பாங்க ஓபிஎஸ் டிடிவில திரும்ப இன்னும் அப் அண்ட் ரைட் சண்டை போடுவாங்க. உள்ள இருக்கிற 4 பேரே கேள்வி கேட்கலாம். அந்த மதிப்பு மரியாதைலாம் ஒரு போட்டு இப்ப நீங்க வந்து பிஜேபிக்கு ஒரு இறங்கு முகம்னு ஏன் நினைச்சீங்க? எல்லாரும் பிஜேபிக்கு ஒரு இறங்கு முகம். ஆல் இந்தியாவில் எல்லாரும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. எல்லாருமே சொன்னாங்க 90 மார்க் வாங்கினவன் 80 மார்க் வாங்கிட்டேன்னு அழுதுட்டு இருக்கிறான். ஃபெயில் ஆனவன் வந்து கூட 1 மார்க் வாங்கிட்டு நான் பாஸ் குஷியில் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இதான எல்லாரோட கம்பாரிசன். அப்ப ஏன் பிஜேபி இறங்குமோன்னு நினைச்சீங்க? அப்போ 10 சீட்டு கம்மியானது தானே எல்லாம் யோசிக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கேக்கு ஒரு எம்பி கூட கிடையாது, கம்மி கிடையாதா? ஏற்கனவே உங்க வந்து மருதாளராஜ் உட்பட அத்தனை பேருமே ஒண்ணுதான் மைனஸ். இங்க பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய மைனஸ்? அது டாலி ஆயிருக்கும். ஒண்ணு மைனஸ்னு பார்க்க கூடாது. எப்படி பார்க்கணும்னா போன முறை எங்களுக்கு ஒண்ணு, இந்த முறை ஒண்ணு கிடையாது. அது வந்து பிஜேபி கவலைப்படணும். அப்படி வந்து பிஜேபி யோசிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒண்ணுமே பேஸ் கிடையாது. ஒடிசா மாதிரி கேரளாலயும் ஒரு 20 சீட் வந்துருச்சு சார். 2036 பிஜேபி ஆட்சி. அதை நீங்க பார்க்க போறீங்க. நான் மாத்தியே பேச மாட்டேன். அதை நீங்க பார்க்க போறீங்க. எனக்கு ஒன்றும் குழப்பம். அவங்க தப்பா பண்ணாங்கன்னா நான் ஒன்றும் பொறுப்பு. அதை 2031 கொண்டு வந்திருக்கான சந்தர்ப்பம் இப்ப இருந்துச்சு. ஆமா, அதை கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு அதிமுகவோட 2026 திமுக ஆட்சி. நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்கள்ட்ட, புரியுங்களா? 26 ஆமா திமுக ஆட்சி. எனக்கு எல்லாம் குழப்பம் இல்லை. இன்னைக்கு நிலைமை போச்சுன்னா சீமான் 8% ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. நாளைக்கு விஜய் அவரு சேர்ந்தாங்கன்னு
அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணு ஏடிஎம்கே பிஜேபி சேருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சு. ஏடிஎம்கே பிஜேபி சேரலன்னா ஒரு சுத்தம் டிஎம்கே தெளிவாக இருக்கும், 150 சீட்டுக்கு மேலே வந்துடும். ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து வச்சுக்கோங்க, ஆளுக்கு 2 பிரிக்க போகிறாங்க, திரும்பி டிஎம்கே ஆச்சு. அது வெறும் அரித்மெட்டிக் கணக்கு தானே சார். நான் 2036 பிஜேபி ஆட்சி வரும், 2031 வரணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இன்னைக்கு ஒரு பேச்சுக்கு 20 எம்பி சீட்டு ஏடிஎம்கே பிஜேபிக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு 5 எம்பி பிஜேபிக்கு, ஒரு 10 எம்பி ஏடிஎம்கே. இன்னைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு 3-4 மினிஸ்டர் வந்திருப்பாங்கல்ல. அப்போ கட்சி வளராதா? கட்சி வளராதா? அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ அப்போ அது அதிமுகவுக்கும் நஷ்டம் தான், பிஜேபிக்கு நஷ்டம். அதிமுகவுக்கு பெரும் இழப்பு. பிஜேபிக்கு வந்து அதாவது என்ன சொல்றது, இந்த மீசையில மண் ஓட்டாத நட்டம். அது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து 11% ஓட்டு அவங்க தனியாக வச்சிருக்காங்கிற ஒரு ஆர்டர் டபுள் டிஜிட் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லிட்டே இருந்தார், டபுள் டிஜிட் சொல்லிட்டே இருந்தார். 25% அது அவங்க 400 சொன்ன மாதிரி தான். அது கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறேன். 400 நான் என்னைக்கா சொன்னேன்னா, நான் 400 வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன், இதை பதிவு பண்ணியிருக்கேன். புரியுங்களா? 400 வராதுன்னு நான் பதிவு பண்ணிருக்கேன். அது மாதிரி 25-30 சொல்லுவேன். நான் வந்து இன்னுமே தெளிவாக சொன்னேன், இவங்க எல்லாருமே சேர்ந்து 18 வாங்கினாலே 10 சொல்லிட்டு இருந்தேன். இது 2014 வாங்கி காட்டியிருக்காரு பொன்னார். அவர் தலைவர் வாங்கி காட்டியிருக்காரு. அது நான் சொல்லிட்டே தான் இருந்தேன், எனக்கு எதுவும் குழப்பமே. எல்லாரும் 18 தாண்டிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அது அலையன்ஸை சேர்ந்தா டேலி ஆகி வந்து நிற்கும். நீங்க தனியாக பாருங்க, அலையன்ஸை சேர்ந்தா 18 வந்து நிற்கும். இல்லை அதுவும் வரல சார், அதுக்கும் 1% கம்மி தான். 18% 2014 பாஜகவுடைய கூட்டணி வந்து வாங்கிருச்சு. அப்போ வந்து கருணாநிதி ஜெயலலிதா 2 பேருமே உயிரோடு இருக்கிறாங்க. அதனால இப்போ அவங்க வந்து அதே கிட்டத்தட்ட அதே 18.28 18 அது வாங்கி 18 வச்சுக்கலாம், அதே நம்பரே வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் அதில் பிரச்சனை இல்லை. அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஆறுதல். ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நாளைக்கு திரு அண்ணாமலைகிட்ட போய் கேட்டிங்கன்னா, அன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கூட்டணி, அவர் தான் லார்ஜர் ஷேரில் போட்டிட்டார். கிட்டத்தட்ட 14 தொகுதியில் போட்டிட்டாங்க. நாங்கள் 14 தொகுதியில் போட்டிட்டே கிடையாது எங்கள் வாழ்க்கையில். சரிங்களா? இந்த முறை எங்களுடைய தலைமையில் போட்டி. 23 சீட்டு தாமரை சின்னம் நின்றுச்சு. அப்போ வந்து இப்போ வாங்கியிருக்கிறது பிஜேபிக்கான ஓட்டு. ஸோ பிஜேபி வேணுமா வேண்டாமா, அன்னைக்கு முரசுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு, சொல்ல போறீங்களா? அப்போ முரசுக்கு ஒரு ஓட்டு விழுவும், அது வந்து பிஜேபியில் கவுண்ட் ஆகும். இன்னைக்கு வந்து தாமரைக்கு ஓட்டு, அது மற்றவங்களுக்கு கவுண்ட் ஆகும். அப்போ இது வந்து எங்களுக்கு அவங்க ஆறுதல் அடைவாங்க. நான் ஒரு வெளியில் ஒரு அனலிஸ்டாக நான் ஆறுதல் அடைய மாட்டேன். நான் வந்து இன்னும் கூட வாங்கியிருக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏடிஎம்கே ஒரு அலைன்ஸ் சேர்ந்துருந்தாங்கன்னா கூட வாங்கியிருப்பாங்க சீட்டு, கூட வாங்கியிருப்பாங்க ஓட்டு. சார் இப்போ அண்ணாமலை தோத்தது, மத்திய அமைச்சர் எல்முருகன், ஆளுநராக இருந்த தமிழிசை, இப்படி வெயிட்டான நபர்களாக கூட்டு வந்து வச்சும் இதுதான். அண்ணாமலை பியூட்டிஃபுல்லான ஃபைட் கொடுத்தாரு, அதை நம்ம கண்கூட பார்க்குறோம். 2வது இடம் நல்ல நெருக்கி வந்தாங்க, நம்ம வந்து லீடிங் வரைக்கும் எடுத்து 1.5 லட்சம் ஓட்டு பார்லிமெண்ட்டில் கரெக்டான ஓட்டு. அது வந்து ஒரு அதிரிப்புதிரான. போன முறை 2019 திருச்சியில் வந்து திருநாவுக்கரசு 5 லட்சம் ஓட்டில் ஜெயிச்சார். அதுதான் ஜெயிப்பு. புரியுங்களா? பார்லிமெண்ட் ஓட்டில் உங்களுக்கு அப்படி ஒரு பக்கம் அடிச்சுட்டு போய் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போகணும். எதிர இருக்க அத்தனை பேரும் டெபாசிட் கிடையாது. அதுதான் வந்து பார்லிமெண்ட். நீங்கள் 1 லட்சம் ஓட்டுங்கிற 13 லட்சம் 14 லட்சம் ஓட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல 1 லட்சம் ஓட்டுங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது தோல்வி தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தர்மபுரியில் அதோட கம்மி 25,000-30,000 ஓட்டு, சரிங்களா? அப்போ அதில் வந்து அது தோல்வி தான். அதில் வந்து யார் இப்போ சௌமியா வந்து நான் எம்பின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொன்னேன் வெரி குட் ஃபைட். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டிலேயே கேண்டிடேட் யாருன்னு பிஜேபியில் தெரிஞ்சது தேர்தலுக்கு முன்னாடி 2 பேர் தான். ஒன்று திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன், இன்னொன்று மத்திய சென்னை வினோஜ் பி செல்வம். மற்ற யாருக்குமே கேண்டிடேட். ஏபி முருகானந்தமே கோயம்புத்தூரா திருப்பூரா பொள்ளாச்சியான்னு உட்காந்துட்டு இருந்தார். அண்ணாமலையே நான் போட்டியில் நான் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் அகில இந்திய தலைமை சொல்லிச்சு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தொகுதி தெரியுமா தெரியாதா போட்டு டாக்டர் தமிழிசை சுந்தரம் ரிசைன்மெண்ட் வர வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்போ அவங்களுக்கும் தூத்துக்குடியா நார்த் மெட்ராஸா செவுத்து நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாருமே 11th ஓவரில் விளையாட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது, அதெல்லாம் அவங்க பட வேண்டிய பாடு, நமக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை. பட் அண்ணாமலை கேவ் எ வெரி குட் ஃபைட், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணார். அடுத்த முறை எம்பியாக ஜெயிச்சிருவாங்க அந்த ஊரில் பிஜேபி, அதில் கிளியர், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. தமிழிசை அக்கா வந்து எதிர்பார்த்ததோட பெரிய கேம் பண்ணியிருக்காங்க. நான் அவளை எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக 3வது இடத்துக்கு போயிடும் நான் நினச்சேன் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஏடிஎம்கே அப்படின்னா ஏடிஎம்கேக்கு அங்கே ஒரு பேஸ் இருக்குது, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஏடிஎம்கேவா பிஜேபியா யாருக்கு லாஸுங்கிறதுக்கு சரியான உதாரணம் சவுத் சென்னை, சரியான உதாரணம் கோயம்புத்தூர். ஏன்னா இவங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து இங்கே பேஸ் இருக்கு, அப்படிங்களா? ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல பெரிய ஸ்ட்ராங்கான, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க வந்து ஏடிஎம்கேக்கா பிஜேபிக்கா லாஸ்ன்னு அப்படி ஒரு யோசிச்சீங்கன்னா அதுக்கு சாம்பிள் தொகுதி இந்த 2. கன்னியாகுமரியில் 4வது இடம், நாம் தமிழர் உங்களை முந்துது. இப்போ யாருக்கு லாஸுங்கிறதுக்கு இதெல்லாம் பாடம். 13 இடங்கள்ல, புதுவை உட்பட 13 இடங்கள்ல பிஜேபி நம்பர் 2. ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு பின்னாடி போகுது. ஒரு இடத்துலயாவது போலாமா? நீங்க நம்பர் 2 கட்சி, ஒரு இடத்துல நீங்க பிஜேபி பின்னாடி போலாமா? 13 இடத்துல நீங்க நம்பர் 2 நம்பர் 3. ஆனால் 28ல் நம்பர் 2 இல்லை சார்.
சந்தோஷப்பட்டுக்கோங்க. அடுத்த முறை 20ல வாங்க, அடுத்த முறை 15ல வாங்க, வாழ்த்துக்கள். 14ல டிஎம்கே நான் இதே திரும்ப நிலைமையை face காங்கிரஸ் மாதிரியே பேசக்கூடாது. நீங்க Yes. நாங்க வந்து 7ஆப்பு பாஸ், நீங்க 10ஆப்பு பெயில், இப்படி காமெடி பண்ணக்கூடாது. இல்ல சார், 2014ல டிஎம்கே கூட்டணிக்கு இந்த நிலைமை வந்துச்சுல்ல சார். ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உயிரோடு இருந்த வரைக்கும் முதலமைச்சராக இருந்த கட்சி. அந்த கட்சியில நீங்க 3வது இடங்கிற கற்பனை பண்ண முடியுமா? திமுக இதே நிலைமையை ஃபேஸ் பண்ணி வரலையா 2014ல? நீங்க அதே நிலைமையை ஃபேஸ் பண்ணுங்க, வாழ்த்துக்கள். எனக்கு என்ன, அதோட மோசமான நிலைமையை ஃபேஸ் பண்ணுங்க. அதோட எனக்கு என்னங்க கட்டுச்சு? எங்க நம்பர் 2 வர வேண்டிய கட்சியா நான் கேட்டிருக்கேன். நான் நம்பர் 3 வர மாட்டேன், நம்பர் 4 வரேன்னு போங்க. எனக்கு நம்பர் 4 வாங்கிக்கோங்க, எனக்கு என்ன சந்தோஷம். நாம் தமிழருக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி கொடுக்குறீங்க. நாங்க அதிமுகவை முந்தினவங்களா கன்னியாகுமரியில் பேசுவாங்களா மாட்டாங்களா? அவங்க கொடுங்க, எனக்கு என்ன கட்டுச்சு. 13 தொகுதியில நம்பர் 3 வர வேண்டிய கட்சியா ஏடிஎம்கே? 39ல 40ல 13 30% சார். 33% லாஸ் ஆகுது. அப்படிப்பட்ட போன ஒரு தொகுதி 2 தொகுதி எதை தனியாக நடந்துச்சுங்க. அவர் சீமானே நின்ட்டாருங்க அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லலாம். நீ யாருன்னு ஊர் பேர் தெரியாது கேண்டிடேட் 40 உங்களுக்கு யாராவது கேண்டிடேட் பேர் சொல்லுங்க. நீங்க 20 ஆம்பளைங்க 20 பொம்பளைங்க போட்டு வேற ஒரு கேம் ஆடி ஒரு கூட்டணி இல்லாம நினைக்கிறாரு. அவர் உங்களை முந்துறாருன்னா நீங்க இப்ப என்ன கட்சி நடத்திருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன கட்சி நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க. அப்புறம் ஏன் சார் இன்னமும் ஏடிஎம்கே தான் 1Aன்றீங்க சார்? டிஎம்கே கம்பேர் பண்ண அவங்க நிக்கிறாங்கன்ற. டிஎம்கே அந்த ஓட்டு வாங்கியிருக்கு, அவ்வளவு பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு. டிஎம்கே கூட்டணி இல்லாம அதே கன்னியாகுமரியில் போட்டு சொல்லுங்க. பொன்னார் ஜெயிச்சாரா இல்லையா 2014? நீங்க கூட்டணி வச்சு ஜெயிச்சுட்டு நாங்க தான் பெரிய கட்சி சொல்லிக்கங்க. எனக்கு நான் வந்து கணக்கு போடுறேன். 2 2 4 1 2 3 இவ்வளவுதான் நான் போடுறேன். நான் கூட்டல் கழித்தல் போட்டுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎம்கே, 2வது ஏடிஎம்கே தான். இந்த இவ்வளவு பெரிய இழப்புனாலும் அதுல எந்த குழப்பமும் இல்லை. சீமானினுடைய இந்த வெற்றி சார் 8% அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகிறாங்க. ரியல் வெற்றி வந்து சீமானுடையது. ரியல் வெற்றி ஒருத்தர் வந்து தன்னுடைய காலர் தூக்கி விட்டு முடியும், அது சீமானால மட்டும்தான் செய்ய முடியும். தனித்து போட்டி எந்த கட்சியும் கிடையாது. மற்றவங்க சொல்லக்கூடிய ஓட் ஷேர் எல்லாமே டூப்ளிகேட். அதோடைய உண்மைத்தன்மைக்கு உத்தரவாதம் கிடையாது. திமுகவுடைய 26%, அதிமுகவுடைய 20.4%, ஏன் பாஜகவுடைய 11% அவங்களுடைய ஓட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது. யாருமே கிளைம் பண்ண முடியாது. ஒன்லி சீமான் கேன் கிளைம் திஸ். இது ஏன் ஓட்டுன்னு சொல்ல முடியும். 8% ஓட்டு, 20 பெண்கள் 20 ஆண்கள், ஒரு கேண்டிடேட் பேர் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. தம்பியை பேரை சொல்லுங்க, தம்பியை பேரை சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தொகுதியோட பேர், ஒரு கேண்டிடேட் பேர் ஒருத்தர் தெரியாது. சிம்பிளை மாத்திட்டீங்க. தேர்தலுக்கு 4 நாள் முன்னாடி சின்னத்தையே மாத்தி விட்டீங்க. கரும்பு விவசாயி 3 தேர்தலில் கத்திட்டு இருந்தார். பொசுக்குன்னு வந்து ஒரு மைக் எழுதுறீங்க, அதையும் உடல் அடிச்சிட்டார். அப்ப இவ்வளவுக்கு பிறகு ஒருத்தர் இருந்துச்சு. அது மக்களவை தேர்தல். இன்னொரு முக்கியம், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், என்னால் கணிக்க முடியலன்னு நான் சொன்னேன். என்ன சீமான பொறுத்தவரை நான் தெளிவாக சொன்ன பாயிண்ட் வந்து என்னால் கணிக்க முடியல. ஏன்னா நான் இப்போ சொன்ன சேலஞ்ச் எல்லாமே இருக்குன்னு நான் அப்போ சொல்லியிருக்கேன். ஆண்கள் பெண்கள் பாதி போட்டு வச்சிருக்காரு. கேண்டிடேட் யாரும் தெரியாது. பணம் நிறையா செலவழிப்பாங்க. இவரால் பணம் செலவழிக்க முடியாது. இது தேர்தலே மக்களவைக்கான தேர்தல், இவருக்கான தேர்தலில் சிம்பிள் மாத்திட்டாங்க. அப்போ அது என்ன ஆகும்னு தெரியல. அவர் வந்து கீழே போயிட்டாரு அப்படின்னா சமாளிக்கலாம் ஒரு தேர்தல், அடுத்த தேர்தலில் பார்க்கணும். என்னையாவோ கூட வாங்கிட்டாருன்னா கேம் அவருடையது. என்ன இப்போ கேம் அவருடையது. 26ல் இன்னும் பெருசாக சண்டை போடுவார். 26ல் தனியா நின்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ வாங்கிட்டா ஆச்சரியப்பட மாட்டேன். கூட்டணி வந்துட்டாருன்னா டபுள் டிஜிட்டில் எம்எல்ஏ வாங்கினா ஆச்சரியப்பட மாட்டேன். கூட்டணி தான் ஒரு அதெல்லாம் தெரியாது, சொல்ல முடியாது. நம்ம வந்து அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அது வந்து ஒரு டீல். அந்த டீல் வந்து என்ன ஆகும் தெரியாது. ஆனால் திரு சீமான் 2026ல் தனியாக போட்டிட்டா அவருடைய எம்எல்ஏ கணக்கு துவங்க வாய்ப்பு இருக்கு. சில தொகுதியில் எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி அதில் 1 2 இடத்துல வாய்ப்பு இருக்கு. கூட்டணி வச்சுட்டாருன்னா டபுள் டிஜிட் எம்எல்ஏ வாய்ப்பு இருக்கு ஆஸ் ஆஃப் நவ். ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிறதுங்கிறது எவ்வளவு பலம் கொடுக்கும்? ரொம்ப பெரிய. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி, ஆனால் அது திமுகவுடைய தயவோடு மறந்துடக்கூடாது. இந்தியா முழுக்க சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சி 4 சீட்டு தான் ஜெயிச்சிருக்கு. இந்தியா முழுக்க அவங்க எவ்வளோ பேசுவாங்க, எத்தனை கிலோமீட்டர் அமெரிக்க ஏகாதிபத்தியமே மொத்தம் 4, 2 தமிழ்நாடு 2 கேரளா, 1 தான் கேரளா, இன்னொன்று வடக்கு வச்சுங்க. அப்ப எங்க செய்ய போறீங்க? அவங்க இல்ல திமுக இல்லைன்னா ஒரு சீட் ஜெயிக்க சொல்லுங்க, எம்எல்ஏ சீட் ஜெயிக்க சொல்லுங்க. நீங்க எம்பி சீட் விட்டுருங்க, எம்எல்ஏ சீட் ஜெயிக்க சொல்லுங்க. விடுதலை சிறுத்தைகள் பானை சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க, சூப்பர் மேட்டர்னு சொல்லலாம். திமுக இல்லாம நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நிக்க சொல்லுங்க. ஸோ அது முழு கிரெடிட் வந்து திமுக மட்டும்தான். அவருடைய பெருந்தன்மை, அவங்களுடைய 20% வாக்குகளை தூக்கி இங்க கொடுக்குறாங்க. இவங்க ஒரு 4%, 2%, 3% வச்சுக்கிட்டு அவங்க வந்து நின்றாங்க. அது இல்லாம நாம் தமிழர் வந்து பெறக்கூடிய அங்கீகாரம் தான் கட்சி. திருமாவளவன் அவர்கள் பெற்ற வாக்கு, அவர் பெறக்கூடிய அங்கீகாரம், அது திமுகவுடைய தயவோடு. நாம் தமிழர் சீமான் பெறக்கூடிய அங்கீகாரம் அவருடைய சொந்த உழைப்பு. நான் கூட்டணி இப்போ சீமான் போனால் டபுள் டிஜிட்ன்றோம். அதை தானே யோசிக்க முடியும் ஒரு அரசியல் கட்சியை நடத்தும் போது. திருமாவுக்கு இப்போ அதிமுக இருந்து கூட வாய்ப்பு. நான் தப்பு சொல்லவே இல்லையே. அப்படித்தானே நான் பிஜேபி ஏடிஎம்கே சொல்லிட்டு இருந்தேன். நான் தப்பு சார், கூட்டணி வேண்டாங்கிறாள் சார். கூட்டணி வேணுமா வேண்டாம்லாம் உங்க பாடுங்க, அது ஏன் வேலை கிடையாது. நான் சொல்றது இது வந்தா என்ன ஆகும், அது வந்தா என்ன ஆகும் சொல்லிட்டு இருக்கு. இவ்வளவுதான் பாயிண்ட். 100 அடிச்சா ஜெயிப்பாங்க, 50 அடிச்சா தோப்பாங்க, இவ்வளவுதான் சொல்றேன். நீ எவ்வளவு அடிக்கணும் நான் சொல்லல.
100 அடிச்சா ஜெயிப்பா, 50 அடிச்சா தோப்பா, இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திமுக தயவுல இவரு இப்ப 2 தொகுதி ஜெயிச்சிருக்காருன்னா இவரு தயவு திமுகக்கு போகலையோ? எது அதிகம்னு பார்க்கணும்ல, எது அதிகம்னு பார்க்கணும்ல. நீங்கள் எனக்கு ஒரு பேனா எடுத்து கொடுக்குறீங்க அவசரத்துக்கு. பாண்டே சாருக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய உதவி அப்படின்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் ஞாலத்தின் மாலை பெரிதினி நான் என்ன செய்யணும், அது ஒரு உதவி தான், நான் மறுக்கல. கையெழுத்து போடுறதுக்கு பேனா தர்றேன், கிடைக்கல. அதுதான் அந்த 1-2% தானே சார் மாற்றும் தேர்தலில் பல அதெல்லாம் மாற்றாது. இப்போ நல்ல பர்சன்டேஜ் மாறி இருக்கு. நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய கூட்டணி இல்லாட்டாலும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இவ்வளோ பெரிய திமுகவில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய நிதானம், பொறுமை, விட்டு கொடுக்கும் தன்மை, விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்கிற உதாரணம் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆனால் அதிமுகவில் ஒரு டிமாண்ட் இருந்துச்சுல, விசிகா வந்துருமோ, காங்கிரஸ் வந்து அங்கே ஜெயிப்புமா இல்லையா, தனியாக போயிட்டு ஜெயிச்சிருக்க மாட்டா. 2 இன்னைக்கு பானச்சின்னத்தில் நின்றுக்க முடியுமா, ஜெயிச்சிருக்க முடியுமா? அவங்க ரெட்டல் எண்ணில் தான் சொல்லியிருப்பாங்க, போய் நின்றுக்க முடியுமா? இன்னைக்கு வந்து அவர் முதல் முறை வந்து உதயசூரியன் ஒன்றும் பானை ஒன்று நின்னாரு. இப்போ 2 பானைன்னா அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? நமக்கு உத்தரவாதமான வெற்றி இருக்குது, நம்ம போன முறை 2 நினைச்சிட்டு, இந்த முறை சின்னதாக அழுத்தினா பானையில் போன முறை இவர் ஜெயிச்சிட்டார், தத்திமுத்தியை ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த முறை கான்ஃபிடன்ஸ் ஜெயிக்கலாம். போன முறை தத்திமுத்தி ஜெயிச்சாரு வேலூரில் கதிரானந்த், இந்த முறை கான்ஃபிடன்ஸ் ஜெயிச்சிட்டார். ஸோ அவங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ வந்து போன முறை சிதம்பரத்தில் வந்து நைட்டு வரைக்கும் போச்சு, ராத்திரி 1 மணி வரைக்கும் 1 லட்சம் ஓட்டு சரிங்களா? அப்போ இப்போ வந்து கூடிருச்சு. அப்போ வந்து அவருக்கு தெரியுது போன முறை என்ன பல்ஸ், இந்த முறை அந்த தப்பை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ பானை சின்னத்தில் நம்ம நின்னோம், நம்ம திரும்ப நிற்க போகிறோம். இவர் ரவிக்குமார் வந்து பானை சின்னத்தில் நிற்கல, இப்போ நிற்போம், அப்போ ஜெயிச்சிட்டாரு. கணக்கு ரொம்ப தெளிவாக இருக்குல்ல, அது ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஏடிஎம்கேல போய் வெற்றி கிடைச்சிருக்காது, உத்தரவாதம் கிடையாது. தேமுதிக 5000 ஓட்டு தான் சார் வித்தியாசம் விருதுநகர்ல. அந்த நல்ல ஃபைட் கொடுத்தா, நான் எதிர்பார்க்காத ஃபைட். விஜய் நான் வந்து மாணிக் தாக்கூர் வந்து நல்ல ஜெயிப்பார்னு நினைச்சேன். அங்கே வந்து ஏன்னா நல்ல ஓட்டு ஸ்பிளிட் இருந்துச்சு. இப்போ பிஜேபி வந்து பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணலன்னு அங்கே தெரியுது. அதனால வந்து கிளியராக 2 அது வந்து மும்முனை போட்டியாக இருந்திருக்க வேண்டியது. அப்படி தான் நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு போகும்போது பார்த்தோம். அங்கே வந்து கிளியராக 2 முனை போட்டி வந்துச்சு. விருதுநகர் வந்து நான் யார் ஜெயிப்பாங்க நான் குழப்பம் பண்ணிக்கல. அது வந்து விருதுநகர் தொகுதியை நான் வந்து யாருக்குமே கொடுக்கல, ரொம்ப தெளிவாக நான் வந்து காங்கிரஸ் தான் கொடுத்தேன். ஆனால் இந்த ஃபைட் அவர் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப விஜய் பிரபாகரன் பியூட்டிஃபுல்லான ஃபைட் கொடுத்தார். அது வந்து ஏற்கனவே விருதுநகர் வந்து எப்பயுமே தேமுதிகவுடைய கோட்டை. அது வந்து அங்கே பேசிக்கலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபாலோயர்ஸ் உண்டு அவங்களுக்கு. அண்ட் மாஃபாய் பாண்டியன் அங்கே இருந்தபோது நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பூத்துக்காக பண்ணி வச்சிருந்தார். திரு கே சார் வந்து அவர்கிட்டே சொன்னார், திரு கே சாருடைய சொந்த ஊரில் வேறு எந்த கட்சிக்கும் பூத்து கிடையாது, அங்கேயே பூத்து ஏஜென்ட் ஆள் போட்டவர் திரு மாஃபா பாண்டியராஜன். அப்பயே அவர் தேமுதிகவில் இருந்தபோது அந்த அளவுக்கு பயங்கரமாக நெட்வொர்க்கிங் பண்ணி கமர்ஷியலாக பண்ணி அப்போ தான் திரு அண்ணாமலை வந்து அங்கே வேலை பார்த்தார். அண்ணாமலை வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தது வந்து திரு மாஃபாய் பாண்டியராஜன். ஆமாம், திரு மாஃபாய் பாண்டியராஜன் தேமுதிகவுக்காக அங்கே போய் அங்கே வளர்த்து. ஸோ அவ்வளோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அங்கே. அண்ணாமலையின் பங்கும் விஜய் பிரபாகர் ரோட்டில் ப்ரொஃபஷனல்ஸ். அதில் வந்து யார் அண்ணாமலையோ இவர் பங்களோ ப்ரொஃபஷனலாக அவர் ட்ரை பண்ணாங்க. அந்த பேஸ் அங்கே இருந்தது. விஜயகாந்தோடைய மரணம், விஜயகாந்தோடைய பையனே நிற்கிறாரு, இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அண்ட் அவங்களுடைய நல்லா அசராத ஃபீல்டு ஒர்க், பியூட்டிஃபுல்லான ஒர்க். அதில் வந்து சந்தேகமே இல்லை. அது வந்து ஏடிஎம்கே சப்போர்ட் மட்டும் இல்லாமல் தேமுதிகவுடைய உழைப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது அங்கே மாற்றுக்கிறது. தேமுதிக உழைப்பு கண்ணா அதாவது தேமுதிகவுடைய பேசின கூடாது. அவங்க வந்து வேற எங்கேனாலும் இப்படி உத்தரவாதமாக சொல்லியிருக்க முடியாது. வட மாவட்டங்கள் எங்கேயா இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து ஏன்னா பாமகவுடைய தயவு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகணும்னா அங்களுடைய ஓட்டு இருக்குது. அது வந்து பெரிய எதிராக வந்து விஜயகாந்த் ஜெயிச்சாருங்கிற ரைவல்ரில் இவங்க வந்து எதிர்த்து ஏகப்பட்ட வேலை பார்க்கலாம். ஸோ விருதுநகர் வந்து சேஃபஸ்ட் சீட்டு பியூட்டிஃபுல்லாக அங்கே கம்யூனிட்டி ஓட்டு அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்த கம்யூனிட்டி ஓட்டு தான் இவங்க பிரிச்சுக்கூடாதுன்னு நினச்சேன். ராதிகா இவங்களும் பிரிச்சுப்பாங்க, இவர் கம்ஃபர்டபுளாக வந்துடுவார் மாணிக் தாக்கூர் நினச்சேன். அது வந்து ஒன் சைடாக போயிடுச்சு. ராதிகாவரால் வந்து அந்த ஓட்டை கன்வெர்ட் பண்ண முடியல. அந்த கம்யூனிட்டியோட அதிகமான நாயுடு கம்யூனிட்டி ஓட்டு இருக்குது அங்கே. அது வந்து அவங்களுக்கு அங்கே வந்திருக்கும்னு நினச்சோம், அது வரல. அதிகமான முக்குளத்தூர் ஓட்டு இருக்கக்கூடிய தொகுதி அது, அதிகமான முக்குளத்தூர் ஓட்டு இருக்கக்கூடியது. அது வந்து ஃபுல்லாக எங்கே போயிடும் நினச்சோம். அதில் பெரிய டென்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு விஜய் பிரபாகரன். ஸோ அவர் வந்து ஒரு கேஸ்ட் நியூட்ரலான ஒரு ஓட்டு எடுத்திருக்காரு. விஜயகாந்துக்கும் தேமுதிகவுக்கும் விஜய் பிரபாகரனுடைய உழைப்புக்கும் ஆப்வியஸாக ஏடிஎம்கேடைய ஓட்டுக்கும் அது எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து நல்லா கொடுத்துருக்கு. இது 26க்கு எப்படி யூஸ் ஆகும் சார் தேமுதிக? ஏன்னா அவங்க ரொம்ப டவுன் பண்ணிருக்காங்க. யார் என்னென்ன அலைன்ஸ்ல இருக்காங்கன்னு பார்த்து சொல்லணும். அது அதிமுக தேமுதிக கூட்டணி இருக்குமாலாம் சொல்ல முடியாது. அது இன்னும் பிஜேபி ஆஃபர் பண்ணுவாங்க, பிஜேபி ஏடிஎம்கே சொல்லலாம், பிஜேபி அலைன்ஸ் ஏடிஎம்கேவில் வந்து 2 சொல்லலாம். அது நிறைய நடக்கும், நம்ம அப்படி சொல்ல முடியும். தேமுதிகவுடைய வளர்ச்சிக்கு ஏன்னா ரொம்ப டவுன் ஃபேஸ்ல இருந்து அட்லீஸ்ட் எம்பி கிடைச்சிருந்தாங்கன்னா பெருசாக சொல்ல முடியும். எம்பி கிடைக்கலங்கும் போது சொல்ல முடியும். வந்து 4000 சார் அதெல்லாம் சார் தோல்வி சார், வெற்றி சார், அவ்வளோதான் சார். அதில் நீங்கள் செகண்ட் தாட்டே நீங்கள் சொல்ல முடியாது. நன்றி சார், உங்களுடைய நேரம் நீங்கள் பண்ணுங்க. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. Black Thunder, where fun never ends. OT Main Road, Mettupalayam.